यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्य तूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये। नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्। यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितम् श्रुतीनाम् विश्रमायालम् शटारिम् तम् उपास्महे। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वहाद्यषटजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतम् सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनवशम् नारायणम् योगिनम्। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्य अतिधुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशठारियोगिचरणन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्रङ्गशठारिवीररघुराट् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्भविवर्जितम् शुभगुणैः भान्तम् महद्वंशजम् वन्दे वत्सविभूषणम् बुधवरम् श्रीकृष्णमार्यम् सदा। श्रीकृष्णमार्यम् करुणालयम् तम् वेदान्तयुग्मम् समधीतवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम्। श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्यमहादेशिकाय नमः। ஜெயகருட சுபர்ணா நமஸ்காரம். அடியேன் மாலினி இடிகன், காலக்ஷேப சிஷ்யே ஆம் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. மகாவித்வான் புரிசை நடாது ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீ குருவே வாட்சி ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகனின் 103வது திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடும் விதமாக அடியனுடைய சுவாமி நியமனத்தின் பேரு இந்த யூடியூப் உபன்யாசத்தை ரெப்ரசென்ட் பண்றேன். இது அடியனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாகும். தொண்டை மாநிலத்தில் கிளியாறு அப்படிங்கிற நதி பக்கத்துல புரிசைன்னு ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்துல நடாது ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் வம்சத்தில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் ஸ்ரீ ரங்கராமானுஜாச்சார் சுவாமிக்கும் அம்புஜம் அம்மாளுக்கும், அதாவது இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் பூர்வாசிரம குமாரத்தியான அம்புஜம் அம்மாளும் துந்துவி வருடம், அதாவது 1922ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கிருஷ்ணபஞ்சமியில் சித்ரா நட்சத்திரத்தில் புரிசை சுவாமி அவதரித்தார். பெற்றோர்கள் கிருஷ்ணன் என்று திருநாமம் வைத்தார் இவருக்கு. பெரியவர்களை குறிப்பிடும் போது அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் அவர்கள் ஊரை வைத்து குறிப்பிடுவது நம் சம்பிரதாயத்தில் வழக்கம். அதன்படி ஸ்ரீ புரிசை சுவாமி என்று எல்லாரால் பிரியமாக அழைக்கப்படுவது. ஸ்ரீ புரிசை சுவாமியின் வாத்சல்யமும் சௌலபியமும் எடுத்துக்காட்டும் விதமான தருணங்கள் பற்றியும், மேலும் எங்கள் சுவாமி அவரிடம் அந்தேவாசியாக இருந்த காலக்ஷேபம் அன்வைத்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் பல விஷயங்களை கூறியுள்ளார்கள். அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ புரிசை சுவாமி தனது ஆச்சாரியனான ஸ்ரீ எஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கரை பற்றி பேசும்போது இப்பொழுதும் கைகூப்பிக் கொண்டுதான் பேசுவாராம். ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் திருநாமம் கேட்கும் போதெல்லாம் கைகூப்பிக் கொள்வாராம். ஸ்ரீ புரிசை சுவாமி ஐதிஹ்ய ரத்னாவளி அப்படிங்கிற தலைப்புல பல ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. அதுல அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ல தேவனார் விளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் வைபவம் கொண்டாடும் விதமாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அதுல இதை பற்றி சுவாமி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் நியமனத்தின்படி ஸ்ரீ புரிசை சுவாமி தேவனார் விளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் பூர்வாசிரம சமயத்தில் காலக்ஷேபம் அன்பை அங்கே எழுந்துள்ளிருந்த போது தேவனார் விளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவரிடம் பிரயாணம் மற்றும் குடும்பக்ஷேமம் பற்றி விசாரித்து பின்பு ஸ்ரீ சந்நிதிக்கு போயிருந்தாயா அப்படின்னு கேட்டார். சுவாமி ஒரு வாரம் முன்புதான் போயிருக்கேன். உடனே தேவனார் விளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமி கை கூப்பிக் கொண்டு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் பாங்குடன் எழுந்தொழியாயிருக்கிறதா அப்படின்னு கேட்டார். பாங்குடன் எழுந்தொழியாயிருக்கிறது அப்படின்னு புரிசை சுவாமி பதில் சொன்னார். ஆனால் புரிசை சுவாமிக்கு புரிய என்ன குறிப்பாக கை கூப்பிக் கொண்டு கேட்கிறார் அப்படின்னு புரியல. அப்படியே போச்சு. பல நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ புரிசை சுவாமி இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் என்பபடியில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் காலக்ஷேபம் பண்ணும் போது குரு பரம்பரா சாரத்தில் மகர்ஷேகே கீர்த்தனார்த்தஸ்ய பீஷ்மஹ பிராஞ்சலி அப்ரவீத் அப்படிங்கிற பங்கியை விளக்கும் போது ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சாதித்தார். ஆச்சாரியர்களை பற்றியும் பெரியோர்களை பற்றியும் குறிப்பிட்டு பேசும்போது கைகூப்பிக் கொண்டுதான் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுதான் புரிந்துதான் ஸ்ரீ புரிசை சுவாமிக்கு தேவனார் விளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் எதற்காக கைகூப்பிக் கொண்டு கேட்டார் அப்படின்னு அப்பொழுது அவருக்கு புரிந்ததான். இங்க நமக்கு பார்க்க கிடைக்கிறது என்ன அப்படின்னா,
எப்படி ஸ்ரீ குருசை சுவாமி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அப்சர்வ் பண்ணி அதை நினைவில் வைத்துக் கொண்டு அது புரியும் தருணத்தை அதை நன்றாக புரிந்து கொண்டு அப்படியே விட்டு விடாம தன்னோட லைஃப்லயும் அதை எப்படி அப்ளை பண்ணிருக்க பிராக்டிகலா அப்படிங்கிறது. அதாவது லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அனுஷ்டானங்களும் ஆச்சார சிலரான ஸ்ரீ குருசை சுவாமி தன் சிஷ்யர்களும் ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் மிக்க அக்கறையோடு காக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதற்காக சில யுக்திகளும் அவருக்கு எடுத்துரைப்பாராம். சில விஷயங்கள் எல்லாம் எப்படி நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். தன் சிஷ்யர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஸ்ரீ குருசை சுவாமி தற்போது சதுபதேசம் ஐதிஹ்ய ரத்னாவளி என்ற தலைப்பில் பல விஷயங்கள் ஆர்டிகல்ஸாக அருளி செய்துள்ளார். அதாவது சாஸ்திரார்த்தங்கள் எடுத்து கூறும் விதமாக சதுபதேசம் அப்படிங்கிற தலைப்புல ஆர்டிகல்ஸும் பெரியோர்களின் விற்த்தாந்தங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன, அது நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஐதிஹ்ய ரத்னாவளிங்கிற தலைப்புல சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் தற்போது போக்கு அப்படிங்கிற தலைப்புல அன்றாடம் பண்ண வேண்டிய நித்தியானுஷ்டானங்கள், அதுக்கப்புறம் சரணாகதி ஏன் நம்ம செய்யணும், செய்து கொள்ள வேண்டும், சரணாகதி ஏன் செய்து கொள்ள வேண்டும் என்றும் பகவத் ஆராதன கிரமம், அந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஆர்டிகல்ஸ் சுவாமி அருளி செய்துள்ளார். நற்போது போக்கு அப்படின்னு சுவாமி எழுதியுள்ளார் சீரீஸ் அடியின் கிடைச்சின்ற விஷயங்கள் தான் இங்க அரைஸ் அவேக் அப்படிங்கிற தலைப்புல அடியன் பிரசன்ட் பண்ண. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னு சொன்ன உடனே இது ரொம்ப ஃபேமஸ் மோட்டிவேஷனல் கோட்டாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதையே நம்ம சம்பிரதாய பரமா இங்க பார்க்க போறோம். முதல்ல ஒரு கதையை பார்க்கலாம். வேத வேதாந்தங்கள் நன்கு பயின்றவராகவும் மிகவும் பக்தியுடையவராகவும் ஒரு பிராமண சிரேஷ்டர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னோட வர்ணாசிரம தர்மங்களை தவறாம கடைபிடித்து வருவாராம். அதாவது நித்தியானுஷ்டானங்களை தவறாம பிரதிதினம் பண்ணுவாராம். மேலும் இதிகாச புராணங்களை படிச்சு அதுல சொல்லியிருக்கிற நீதி நெறி தவறாம நடப்பாராம். இது மட்டுமா அப்படின்னா இல்ல, தன்னை மட்டும் இல்ல மற்றவாளுக்கும் பகவத் கதைகள் எல்லாம் சொல்லி அவர்களையும் பகவத் பக்திக்கு உள்ளாக்குவாராம். அவர்களையும் தவறாம வழியில் போகாமல் இருப்பதற்காக புராணங்களிலிருந்து நீதி கதைகளை சொல்லி அவர்களுக்கு நல்வழி காணும். இப்படியாக சிரேஷ்டனாக அந்த பிராமணர் நல்ல அறிவும் நன்னடத்தையும் கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சமயம் அந்த தேசத்து ராஜா கிட்ட போய் தனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ராஜாவும் உமக்கு என்ன உத்தியோகம் வேணும் கேளும், அப்படியே கொடுக்கிறோம் அப்படின்னு ராஜாவும் சொல்றார். அதற்கு இவர், மகாராஜா, எனக்கு இரவில் ஜாமம் தோறும் வீதி வீதியாக சென்று நகரத்தில் வீதி வீதியாக சென்று தண்டோரா போடும் வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ராஜாவும் ஆச்சரியப்பட்டு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார். மேலும் இன்னைக்கு ராத்திரியிலிருந்தே பிரதி ஜாமமும் போய் நகரத்துல ஜனங்களுக்கு திருட்டு பயம் அதிகமா இருக்கிற வீதிகள்ல தண்டோரா போட்டு வாங்குவோம் அப்படின்னு கட்டளை எழுது. பிராமணரும் அதி சந்தோஷத்தோட வீடு திரும்புறார். ராத்திரி சமயம் வருது. பிராமணர் பிரதி ஜாமத்துல தண்டோரா போடுறாரா அப்படின்னு பார்வையிடுறதுக்காக ராஜா மாறு வேஷத்துல அந்த நகரத்துக்குள்ள வரான். முதல் ஜாமம் வந்தது. இந்த நகரத்தின் ஒரு வீதியில அந்த பிராமணர் தண்டோரா போட்டுக் கொண்டு போகும். ஜாகிரத ஜாகிரத, கண் விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆஷயா பத்தியதே லோகः கர்மணா பகு சிந்தையா ஆயு க்ஷீணம் ந ஜானந்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு போறார். இத கேட்ட ராஜாவுக்கு ஆச்சரியமா, ஆஹா அப்படின்னா அடுத்த ஜாமத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வருது ராஜா. இப்படியாக அடுத்த ஜாமம் வருது. 2ஆம் ஜாமத்துல அந்த பிராமணன் வேறொரு வீதி வழியாக சென்று கொண்டு தண்டோரா போடுது. ஜாகிரத ஜாகிரத, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். காமக்ரோதஸ்ச மோஹஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞான ரத்னாபஹாரார்த்தம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. இதை கேட்ட ராஜாவுக்கு ஆனந்த பரவசத்துல இருக்காங்க. மேலும் அடுத்த ஜாமத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற ஆவல் இன்னும் கூடுகிறது. 3ஆம் ஜாமம் வருகிறது. 3வது ஜாமத்தில் அந்த பிராமணர் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதராஹ அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு தண்டோரா போட்டு போனார். பிறகு 4வது ஜாமத்துல ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனః புனः சம்சார சாகரோ துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. இப்படியாக தண்டோரா போட்டுக்கொண்டே போனார். 4 ஜாமங்களும் கண் விழித்திருந்து இந்த ராஜா
இந்த பிராமணர் சொன்னதை கேட்டு அதி சந்துஷ்ட அதி சந்துஷ்டியோட அரண்மனைக்கு திரும்புறார். ஒரு தீர்மானத்தோடு மறுநாள் காலை சபைக்கு வந்தவுடன் மந்திரிக்கு சொல்லி அந்த பிராமணரை இங்க அழைச்சின்னு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. மந்திரியும் அந்த பிராமணரை அவர் வீட்டிற்கே சென்று நேரே சென்று அழைத்து வருகிறார். உடனே அந்த பிராமணருடைய தாய் தகப்பனாருக்கெல்லாம் கவலையும், ஐயோ என்ன ஆச்சு, எதுக்காக ராஜா கூப்பிடுறார் அப்படின்னு. அரசர் அந்த பிராமணரை வெகு மரியாதையுடன் கூப்பிட்டு அவரை வணங்கி, நேற்று முன்தின இரவு நீங்க சொன்ன ஸ்லோகங்களும் அதன் அர்த்தத்தையும் இங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டார். மேலும் அவரை நன்கு கௌரவித்து அவரையே ஆஸ்தான வித்வானாக ஆகி, சரி, தண்டோரா போட்டு வந்த அந்த பிராமண சிரேஷ்டரை ராஜா எதற்காக கௌரவித்தார்? அப்படி அவர் சொன்ன ஸ்லோகங்களின் விசேஷம் தான் என்ன நாம் பார்க்கலாம். முதல் ஜாமத்துல ஆஷையா பத்ததே லோகா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம். கண்ணன் கீதையில் ஆஷாபாஷ சதைர்பத்தாக காமக்ரோத பராயணாக ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேனார்த்த சஞ்சயான். அதாவது ஆசைகள் அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான கயிறுகளால கட்டப்பட்டும் காமம் குரோதம் போன்ற சிந்தனை பயப்பட்டவர்களாகவும், மேலும் தான் விரும்பியதை அடைவதற்காக அனுபவிப்பதற்காக அந்நியாயேன அர்த்த சஞ்சயான் தவறான முறையில் தனத்தை சம்பாதிக்கிறார்கள். இது மட்டுமா அப்படின்னா, இதம் அத்ய மயாலப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமபி இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். அதாவது இப்படி சம்பாதிச்ச பணத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தினால சம்பாதித்ததாகவும், தான் விரும்புவதை தன்னுடைய சாமர்த்தியத்தால அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நினைச்சு நினைச்சு மேலும் மேலும் இப்ப இருக்கிற இந்த தனம் இதை இன்னும் எப்படி விருத்தி பண்ணலாம் அப்படின்னு பலவாறாக யோசிக்கிறார்கள். ஒரு சிந்தையா. ஆனா இப்படி யோசிச்சுட்டே ஒரு விஷயத்த யோசிக்கிறத விட்டுடுறா, கவனிக்கிறத விட்டுடுறா. அது என்ன? ஆயுக்ஷீணம் ந ஜானந்தி. அதாவது தன்னுடைய வாழ்நாள் ஒரு நாளாக குறைந்து வருவதை விட்டு விடுகிறார்கள், கவனிக்க தவறி விடுகிறார்கள். அதனால அரைஸ் அவே. இரண்டாம் ஜாமத்துல காமக்ரோதஸ்ச மோகஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாரார்த்தம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. தேஹே திஷ்டந்தி தஸ்கராக, திருடர்கள் வேற எங்கேயும் இல்ல, உன் சரீரத்துக்குள்ளேயே இருக்கா. யார் அவாழலாம் அப்படின்னா, காமம் குரோதம் மோகம் அப்படின்னு 3 திருடர்கள் சரீரத்திலேயே இருக்கா. எதுக்காக இருக்கா? எதை திருடுறதுக்காக அப்படின்னா, ஒரு உயர்ந்த ரத்னம் உனக்குள்ள இருக்கு, அதுதான் ஞானம். காமம் குரோதம் மோகம் நல்லறிவை கெடுத்துவிடும். அதனால அரைஸ் அவேக். இதை கீதையில் கீதாச்சாரியன் சங்காத் சஞ்சாயதே காமஹ காமா क्रोधोऽपि जायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. சங்காத் சஞ்சாயதே காமஹ. அதாவது சப்தாதி விஷயங்களை அனுபவித்து அதை நினைத்துக் கொண்டிருப்பவனுக்கு, அதாவது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் போன்ற நம் ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையே நினைச்சிருக்கிறவனுக்கு அது மேல பற்று உண்டாகிறது. ஆழ்வார் சொல்ற, ஆவி திகைக்க ஐவர்ப்புமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பதநீ காட்டி படுப்பாயோ. ஆவி திகைக்க ஐவர்ப்புமைக்கும் சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாரு. என் ஆத்மா பிரமிக்கும்படியா இந்த 5 இந்திரியங்கள் பிடித்து இழுத்து அல்ப சுகங்களை காட்டுறது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை நினைச்சு நினைச்சு அது மேலேயே பற்று ஏற்படுறது. இந்த பற்று, இந்த ஆசையுடைய பக்குவ தசைதான் காமம். இந்த காமம் நிறைவேறாம போகிறச்சு, அதாவது நாம் விரும்பும் வஸ்துவோ விஷயமும் கிடைக்காமல் போகிறச்சு, அதை தடுத்தவர்கள் மேலேயோ இல்லை இவர்கள் தான் தடுத்திருப்பார்கள் அப்படின்னு நமக்கு கோபம் வருது. கோபத்தினால மோகம் உண்டாகிறது. மோகம் அப்படிங்கிறது என்னன்னா, இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது அப்படிங்கிற பகுத்தறிவு இல்லாமல். அதனால ஸ்மிருதி பிரம்சம் ஏற்படுது. ஸ்மிருதி பிரம்சத்தினால புத்தி நாசத்தை அடைகிறது. நஷ்ட பிரஜா பாபமேவ புனராரபதே நரகா அப்படின்னு சொல்லுவது போல், அதாவது அறிவை இழந்தவன் மறுபடியும் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது போல பாவத்தையே திரும்பி திரும்பி பண்றான். விளைவு சம்சாரத்தையே திருப்பி அடைகிறான். அதனால அரைஸ் அவேக். மூன்றாவது ஜாமத்துல மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதராக அர்த்தோ நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. அதாவது தாய் தந்தை பந்து சகோதரர்கள் வீடு தனம் இதையெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சரீர சம்பந்தத்தினால ஏற்பட்டது. அதனால ஆத்மா நல்ல கதியை அடையறதுக்கு பாடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாளை ஆசிரியிக்கணும். பெருமாளை ஆசிரியிக்காமல் போனால் என்ன ஆகும்? அதைத்தான் அந்த பிராமண சிரேஷ்டர் 4வது ஜாமத்துல ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனః. அதாவது பெருமாளை ஆசிரியிக்காமல் போனால் நாம் இந்த சம்சார சாகரத்துல திரும்பி திரும்பி பிறக்க நேரிடும். இந்த சம்சார சாகரமானது கோரமானது அப்படின்னு சொல்றோம். இந்த சம்சார சாகரத்துல மறுபடியும் மறுபடியும் பிறந்து துக்கங்களை அனுபவிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
பிரபன்னான் அந்நேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்தில் அருளி செய்துள்ளார். அதாவது பகவானை ஆசிரயிக்காமல் போனான், பெருமாளிடம் சரணாகதி செய்யாமல் போனால் ஒருபோதும் மோட்சம் அளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதனால் ஆத்ம சமர்ப்பணத்தை செய்யும் போது அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியனிடம் சென்று சரணாகதி செய்யும் போது சொல்லி சரணாகதி செய்த பின்பு பிரபன்னர்களாகிய நாம் காலத்தை எப்படி கழிக்க வேண்டும், நம் பொழுதை எப்படி போக்க வேண்டும்? காலக்ஷேபம் என்ற சொல்லுக்கு பொழுதை போக்குவது அப்படின்னு அர்த்தம். ஒருவர் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தின் அர்த்தங்களை தனது ஆச்சாரியனிடத்தில் கேட்டு தெரிந்து காலத்தை கழிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுபோல் நம் காலத்தை கழிப்பதே நற்போது போக்கு ஆகும். வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று அருளி செய்துள்ளார் நம்ம. ஆக நாம் நம் ஆச்சாரியர்கள் எழுதியுள்ள புஸ்தகங்களை வாசித்து அதன் அர்த்தங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நம் காலத்தை எப்பொழுதும் நற்போது போக்காக அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாதி மகாதேசிகாய நம. அஸ்மத்குருப்யோ நம. சன்னியாசி.